மகிழ்ச்சியாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். என்ன நேர்ந்தாலும் நன்றி என்று சொல்லுங்கள். என்ன நேர்ந்தாலும் நன்றி என்று சொல்லுங்கள். இதுவே உங்களை குறித்து அவரின் சித்தமே, தேவ சித்தமே. எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். கலங்காமல் தேவனிடம் சொல்லுங்கள். எதை நினைத்தும் கலங்காமல் தேவனிடம் சொல்லுங்கள். அப்பொழுது உங்களை தேவ சமாதானம் ஆண்டு கொள்ளுமே, இதயம் நிரப்புமே. எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். நம்பிக்கையில் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள். துன்ப வேளையில் பொறுமையாயிருங்கள். நம்பிக்கையில் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள். துன்ப வேளையில் பொறுமையாயிருங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியில் அனலாக ஊழியம் செய்திடுங்கள். ஜெபத்தில் நில்லுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். Glory. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதுங்கள் பலனே, இருப்பதுங்கள் பலனே. எது இல்லாமல் போனாலும் கர்த்தருங்கள் பலனே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதுங்கள் பலனே, இருப்பதுங்கள் பலனே. எது இல்லாமல் போனாலும் கர்த்தருங்கள் பலனே. பலத்தாலிடை கட்டி வழியை செவ்வைப்படுத்தும் தேவனே. பலத்தாலிடை கட்டி வழியை செவ்வைப்படுத்தும் தேவனே. மான்கால்கள் போலாக்கி உயர்தலத்தில் நிறுத்துவார். கவலை வேண்டாமே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் நன்றி என்று சொல்லுங்கள். என்ன நேர்ந்தாலும் நன்றி என்று
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ல, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த காலையிலும் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்தப் போகிறார். இன்றைக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசித்து அந்த நன்மைகளை நாம் பெறப்போகிறோம். ஏசாயா 7:14 நாம் வாசித்து பார்த்தால், கன்னி கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், உங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு இம்மானுவேல் என்று பேர் வைப்பாங்களாம். ஒரு குமாரன் கொடுக்கப்படுவாரா? குமாரன்னா யார் நினைக்கிறீங்க? பிதா மடியிலே வாழ்ந்தே ஒரே செல்லப்பிள்ளையாகிய ஆண்டவராகிய இயேசு அவரை உங்களுக்கு கொடுத்தாரா? அடையாளமாக கொடுத்தாரா? எதுக்கு அடையாளம்? இந்த பூமியில் எவ்வளவோ அடையாளங்களை வச்சுட்டு போகிறோம். கற்குவியில் ஒரு அடையாளம், இது நினைவு சின்னன்றாங்க, அதெல்லாம் போயிடுச்சு, அழிஞ்சிருச்சு. ஆனால் இந்த இயேசு தான் பூமிக்கு ஒரு அடையாளம். எதுக்கு? ரட்சிப்புக்கு. யோவான் 3:16 பார்க்கும் பொழுது, தம்முடைய ஒரே பேரான மகனையே கொடுக்கும் அளவுக்கு தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லுகிறார். ஒரே மகன் இந்த பூமிக்கு அனுப்பி அவர் வழியா இழந்து போன அந்த மனிதனை, மகிமையை, ரட்சிப்பை மறுபடி தன்னோடு இணைத்து கொள்ளதான் இயேசுவை தேவன் இந்த பூமிக்கு கொடுத்தார். அவர் வராட்டினா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம், பரலோகம் போயிருக்க மாட்டோம், நித்தியம் திறந்திருக்காது, அது அடைக்கப்பட்டு பூட்டப்பட்டு இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, அவர் நம் ஒவ்வொருவருக்காக இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்து, எப்படியோ போங்க, நான் பிரசங்கம் பண்ணுறேன், திருந்தினாலும் சரி திருந்தாவிட்டாலும் சரின்ட்டு நம்மளை விட்டுறல, நம்மளை மனம் திருப்பும்படி நமக்காக உயிரையே கொடுத்தாராம். சிலுவையில் இரத்தம் செஞ்சினாராம். யோவான் 15:13 பார்க்கும் பொழுது, ஒரு மனிதன் தன் சிநேகிதருக்காக கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு யாரிடத்தில்? நம்ம அவருடைய சிநேகிதர் மட்டுமல்ல, பிள்ளைகளாக இருக்கிறபடியால் நமக்காக ஜீவனை கொடுத்தாராம், ஜீவனை கொடுத்தாராம். இன்றைக்கு காலையில் இந்த வசனத்தை கேட்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நமக்காக ஜீவனை கொடுத்தவர் மற்றவைகளை கொடுக்காமல் இருப்பாரா? எதில் நீங்கள் வெட்கப்பட்டு தோல்வி அடைந்து வெறுமையாக வாழ்கிறீங்க? எது உங்களுக்கு கிடைக்கல? உயிரையே கொடுத்துட்டார். சொல்லுவாங்கள்ல, நீ கொடுக்கறதுக்கு உயிரை தவிர ஒன்றும் கிடையாதுங்க, அவ்வளவு வாங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. இப்போ இயேசு சொல்கிறாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ரோமர் 8:32 பார்த்தீங்கன்னா, நமக்காக ஜீவனையே கொடுத்தவர் மற்றவைகளை உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி அப்படின்றார். இன்றைக்கு எந்த நிலையில் நீங்கள் அவரை பின்பற்றுறீங்க? ஒரு பற்றாக்குறையா, ஒரு வெறுமையா, ஒரு சமாதானம் இல்லையா, இல்லை ரட்சிப்பின் அனுபவத்தில் நிற்க முடியலையா, விசுவாச பரீட்சைக்கு நிற்க முடியலையா, எதுலேயுமே ஒரு தடுமாற்றம், வெறுமையாய் இருக்கிறீங்களா? இன்றைக்கு உயிரை கொடுத்தவர் மற்றவைகளை அருளாதிருப்பது எப்படி? ஏன் கலங்கணும்? ஏன் உங்கள் மனம் தள்ளாடணும்? இந்த நாளில் ஆண்டவர் உங்கள் வெறுமையை மாற்றி குறைவுகளை நிறைவாக்கி இந்த நாளில் கட்டாயம் உங்களுக்காக உயிரை கொடுத்தவர் மற்றவைகளை கொடுக்காதிருப்பாரா என்ற வார்த்தையின்படி உங்களுக்கு சகல நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து இந்த நாளில் உங்களை அற்புதமாக நடத்த போகிறார். அந்த ஆண்டவருக்கு நீங்கள் ஏதாவது கொடுக்கணும்ல? பணம் கொடுத்தா போதுமா? காணிக்கை கொடுத்தா போதுமா? நேரம் கொடுக்கணும், வாழ்க்கையை கொடுக்கணும். அதை எதிர்பார்க்கிறார். நீங்கள் லூக்கா 3:8 பார்த்தீங்கன்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள்ன்றார். நம்ம கனி கொடுக்கணும், மனம் திரும்பி அவருக்கு மகிமையாக வாழணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை கொடுக்க தான் ஆண்டவராகிய இயேசு இரத்தம் சிந்தி இந்த பூமியில் ரட்சிப்பை கொடுத்து நம்மை ஒரு அடையாளமாக வச்சிருக்கிறார்.
இந்த பூமியில் நீங்கள் சாதாரண ஆள் அல்ல. நீங்கள் ஒரு அடையாளம், உலகத்துக்கு விளக்கு, வெளிச்சமாக உங்களை வைத்திருக்கிறார். இதுதாங்க இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு அந்த அடையாளத்தின் சின்னமாக கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதித்து இந்த நாளிலே பயன்படுத்தி நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக நன்றி. தன் சிநேகிதனுக்காக ஜீவனையே கொடுத்தவர் மற்றவைகளை உங்களுக்கு கொடுக்காதிருப்பது எப்படி என்று சொன்னீரே. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து ஆண்டவரே, நான் கனி கொடுக்கிறவனாக, வெளிச்சம் கொடுக்கிறவனாக மாற வேண்டும் என்று யாரெல்லாம் இன்றைக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ அவர்களை ஆண்டவரே வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக, இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக மாற்றும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் அவர்களுக்கு ஒரு மேன்மையும் முன்னேற்றத்தை தந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.